tune to that. உனக்கு நான் ஸ்டாக் பண்ணி தரேன், உங்ககிட்ட 2 லட்சம் போயிடும், பிவி வந்துடும். நீங்க எவ்வளவு 2 லட்சம் கொடுத்துருக்கீங்க கரெக்டா? ஹலோ, யூ ஆர் ஃபாஸ்ட் ஸ்டார் டைரக்டர், பந்தா பேரு, ஒரு 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருமானம், அதையும் காமிச்சிருவீங்க. 2 லட்சம் போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டாக் பாயிண்ட் ஓடலை. திருப்பி எங்கே போய் ப்ராடக்ட் கொடுத்தீங்க? மொத்தம் ப்ராடக்ட் கொடுத்து பிவி கொடுத்து காசை கொடுத்தாச்சு. இந்த பிரச்சனை நடந்ததுங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பார்த்தாங்க, இது என்னன்னா மொத்தம் போச்சு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாச்சு, அதுக்கு பணம்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் கொடுக்குற 36 ரூபா, 136 ரூபா போனஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் உனக்கு கொடுக்குற ப்ராடக்ட் 36 ரூபா கழிச்சிட்டு தான் உனக்கு திருப்பி தந்து இந்த தலைவலியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நாம்ஸ் வந்துருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அந்த டியூன்ல இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணி தூக்கி போகிறது ஆள் ரெடியாக இருக்கும். At the end, you will lose money. Try to make them know what it is. ஒரு உதாரணம், ஒரு ஷாப் வைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ஷாப்பில் எவ்வளோ டர்ன் ஓவர் வரும்? 5 lakh. அப்புறம் தோணுதெல்லாம் சொல்லுங்க. இல்லை, ஒரு கடையில் எவ்வளோ நடக்கும்? It cannot be more than 5 lakhs, 10 lakhs இல்லையா? நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் நடக்குது. புரியுதுங்களா? ட்ரை டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா? பட் ஸ்டில் தே வாண்ட் திஸ், தி நார்ம்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். திருப்பி சொல்கிறேன், யாரையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. நாலேஜ் கொடுக்க வேண்டியது, நம்மளை நேர் வழி காமிக்க வேண்டியது நம்ம வேலை. டோன்ட் அறிவில்லையா அதெல்லாம் வேண்டாம். அது எதுக்குடா அது ஈஸியாக கேட்பான்னு சொல்லி பாருங்க. இல்லை எனக்கு அது தான் நல்லா இருக்கும். பிடிவாதம் பிடிக்கிறாரா? இப்போ நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், இதான் இருக்குது, அங்கே போய்க்கோ, பண்ணிக்கோ, கடவுளே பார்த்துக்கோப்பா. புரியுதுங்களா? பிகாஸ் யாரையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, அதே சமயத்தில் யாரையும் நம்ம இது பண்ணிக்க முடியாது. பட் சொல்ல வேண்டிய இது வேணா அன்றைக்கி நீ சொல்லக்கூடாதுன்னு நம்மளை வந்து கேட்பான். பிகாஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட் ஆர் he could be our relative. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அன்றைக்கே நான் சொல்லியிருக்கூடாதா இது இல்லை பிஸ்னஸ்ன்னு, அதுக்கு நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ அதே தான் நானும், நீங்கள் கேட்டோன்னா டக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்போது அன்றைக்கி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வரும்போது ஏன் சார் எடுத்தீங்க, அதெல்லாம் வேண்டாம் இல்லை நான் கேட்டேன்னா அன்றைக்கி கேட்கும்போது ஏன் சார் நீங்கள் சொன்னேன் நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, யாருக்கேனா நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு, நான் பேசிட்டேன். ஓகே, நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஓகே, ஸ்டில் நாட் வாட் எல்ஸ்? யா போடுறதை பற்றி தப்பு இல்லை, ஆனால் போட வேண்டாம். ஐ வாஸ் இன் அவர் கவர்மெண்ட் செக்டர். நான் என் பேரில் போட்டுக்கல, எங்கள் அம்மா பேரில் போட்டுக்கிட்டேன். நோ ப்ராப்ளம், உங்கள் அம்மா அப்பா பேரில் போட சொல்லுங்க, அவங்க பசங்க பேரில் போட சொல்லுங்க. என்ன ஜெராக்ஸ்? ஆமாம்மா, வந்துருந்தாங்க. இப்போ எடுத்துட்டீங்க, சில்வர் ரைட் ஆகிட்டீங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க சில்வர் ரைட் ஆகி கோல்டு ரைட் ஆகிட்டீங்க, ருசி பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் கவர்மெண்ட் ஓடுங்க. ருசி பார்க்கலன்னா போகிறது தப்பு இல்லை. இல்லை, அதுதாங்க நம்ம எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி அந்த இடத்துல போய் மாட்டிக்க போறீங்களா? No problem. Yes, they may have. I don't say no. They may have, but it is our duty to tell them நீ போய் ஒரு கைதியா மாட்ட போற. Because அவங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து குக் பண்ணி சோ இந்த டவுட் கிளாஸ் படிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க சார். இல்ல, அதுதான் நான் சொல்லமா, அதுதான் சொல்றேன். சொல்லுங்க, you are coming to something great which you can't imagine.
See, let me ask you one thing. நீங்க எதுல இருக்கீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னு எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். நீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் டெல் மீ, கவர்மெண்ட் ஜாப்ல எதுக்கு நான் போகணும்ங்கறீங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்களா? எதுக்காக? செக்யூர் ஜாப். அப்புறம் செக்யூர் ஜாப். இதுல நம்ம பென்ஷன். இத விட்டுருங்க. நீ கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு போகணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். பென்ஷன்லாம் இல்ல பாப்பா. பென்ஷன் சொல்லுது. அந்த பென்ஷன் ரூல் தெரியுமா உங்களுக்கு முதல்ல? ஹலோ, பென்ஷன் ரூல் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? 2001 You know what is pension rule? It is 40:40:40. You know what it is? Everybody wants pension. It is 40:40:40. You know what it is? Every week you have to work for 40 hours. Adu madri you have to work for 40 years. If you do this, you are eligible to get maximum pension. 40. You know what is the maximum pension? 40% of the last ground pay. Super, then Yalla government of the am I right or wrong? Yes. This 40:40:40. 40 hours of work, 40 years. Then you get the maximum, that is 40% of the 100% பத்தல. மாயை. Fine. Okay. Secure அப்புறம் வேற எதுக்கு போவோம் சொல்லுங்க. பென்ஷனுக்கு அங்க போயிட்டேன் நான். சாரி. என்னமா? தூ சொன்னா கெத்தா. Government job, huh? கொடுப்பாங்க, மாப்பிள்ளை கொடுப்பாங்க. சரியானதெல்லாம் சொல்றீங்க. சார் நிறைய லஞ்சம் வாங்கலாம் சார். லஞ்சம் கொடுத்தா போறாங்க, லஞ்சம் வாங்குறதே போறாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இங்க இருக்கு, நான் ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால எதுக்காக உங்க போய் மாட்டிக்கிறீங்க? பண்ணிக்கலாம். சரி, ஒரு விஷயம் அப்படி இங்கேயும் பண்ணலாம் தான் நினைப்போம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஜாபோடைய கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டு, இந்த கமிட்மெண்ட்டு, இதனால இங்கே கவனம் செலுத்த முடியாதுங்கிற ரீசன் தான் வரும். புரியுதுங்களா? அது தட்டுவே ஒரு மிகப்பெரிய விஷயத்த நிறைவேற்றி பண்ணீங்க. அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பட் they can do it. ஓகேங்களா? ஆல்வேஸ் பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஜஸ்ட் டெல் மீ வாட் a human being in this world wants. What a human being in this world wants. சொல்லுங்க, யாரும் ஒவ்வொன்றா சொல்லுங்க. பீஸ்ஃபுல் லைஃப், ஹெல்த்தி லைஃப், டைம். வெறும் பீஸ் ஹெல்ப்ஃபுல் வருமா? மணி கரெக்டா? ஸோ மணி வேணும், பீஸ் வேணும், ஹெல்த்தி வேணும், அப்புறம் லக்ஸரி லைஃப், என்ஜாய்மெண்ட் வேணும், லக்ஸரி வேணும், ரெஸ்ட், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய டைம் டு மை ஸ்பேர், மோர் ஸ்பேர் டைம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதுக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வரேன். தெரியாம சில வார்த்தைகள்லாம் பேசுவோம். அடுத்தது நம்ம பிடிச்ச வேற
பிடிச்ச விஷயம் செய்ய முடியாமல் இருக்கும் சில டைம். பட் இல்லைம்மா. பிடிச்ச விஷயத்த வாட் செய்யணும். டு டு விச் யூ லைக். எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்யணும். அப்புறம் ரெஸ்ட் யூ வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. somebody wants retirement early, somebody wants money, somebody wants enjoyment, somebody wants more spare time with their family. கரெக்டுங்களா? அப்புறம் இன்னும் சில பேருக்கு பாராட்டுகள். ஹலோ, ரெகக்னிஷன். கரெக்டா? ரிவார்ட்ஸ், ரெகக்னிஷன். கரெக்டா? எல்லாரும் வந்து பாராட்டணும். கரெக்டுங்களா? சொன்னாங்களே நம்ம கெத்து, ஒரு மாதிரி கெத்து. கரெக்டா? travel பண்ணணும். travel the world, see the beauty of this world. கரெக்டுங்களா? இவ்வளவு வேணும் இல்லையா? குட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அது வந்துடும். ஓகேங்களா? see good experience, bad experience, how you take it. So let us not go into it. Experience will always be there. Everybody has to experience, right from birth to end. Let me not use that word. Everyone? Right. So இப்போ இவ்வளவு சொன்னீங்க இல்லையா? Just tell me one career, one business or anything, one thing. நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல 100% எனக்கு ஃபுல்லா அதுல கிடைக்கும். Just tell me one thing which will give you, நீங்க லிஸ்ட் பண்ணீங்க இல்லையா? most part time 100% எனக்கு இதுல கிடைக்கும்பா. எதுலயாவது ஒண்ணுல 100% இது லிஸ்ட் பண்ண ஏதாவது ஒண்ணுல கிடைக்குமா? பதில் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்காது. எஸ் ஆர் நோ? நீங்க இருக்கிற இடத்துல இது எல்லாமே 100% கிடைக்கும். Why you want to do that? Why you want to leave it? You have more spare time. You have the refuse. Ordinary person. பந்தோன்னு எப்படி எந்திரிச்சிருக்கீங்க, எப்படி நான் பார்க்குறீங்க, how I am getting it. This is available for you. Tomorrow when you get it, you are going to be treated same way. Traveling the world, enjoying the luxuries. Today ask me what is the petrol amount or diesel amount, I don't know. நான் கேக் விலையில சொல்றீங்க, ஒரு பைசா எனக்கு தெரியாது. Everything he handles, he just swipes the card, he comes, என்ன பண்ணா, ஏது பண்ணா, I don't know. Tell me, mom. சரிதா? இந்த புத்தியே நம்ம கொடுக்க வேண்டியது, அதாவது இந்த நாலேஜை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. Still they want to go. Don't. They taste for it, they will love it, and they will continue doing it. You have to tell them what people are enjoying and what it is. Yes. Let me tell you. I ask you 3 things. Do you know on the payday? Can you know? This will explain you what it is. On the payday, 3 categories of people: rich, middle class, poor. You know what they buy? Do you know what the poor, the middle class, and the rich buy? Poor. Correct? You can go to any factory. Pay there and you can go Maya Bazaar. Hello? They go buy petty things. That's where they get our things. அவங்களுடைய சந்தோஷம் தீரும். புரியுதா? ஸ்மால் உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணணும். அன்வர்த்திங், பட் தப்பெல்லாம் சொல்லணும். You know what middle class do? Middle class, husband, wife, 2 பேரும் working. Beautiful salary. Something கோசரமா இருக்கு. Why don't I buy a car? Why don't I buy a house? ஏன்னா அப்படியே பண்ணி கொஞ்ச நாள் வச்சு
become a prisoner. டெய்லி மாசம் சம்பளம் வரணும், வரலன்னா காலி ஆகும். கரெக்டா தப்பா? You know what rich buy? They buy assets, or they invest in something where it goes on. You know what is first asset? அது போல ஒரு சொல்லணும். What is asset? வீடு ஒரு asset. கரெக்டா இல்லையா? Hello? Yes. வீடு ஒரு asset. Am I right or wrong? Yes. Hello? Yes or no? Yes, sir. தப்பு. Asset is one thing which pays you. வீடு வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து காசு போதா, அங்க இருந்து காசு வருதா? புரியுதா? It's not your asset, it's your liability. பேங்க் அவருடைய பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்க வீடு வாங்குறது அசெட்டா இருக்கும், உங்க பேலன்ஸ் ஷீட்ல அது லைபிலிட்டியா நின்றுட்டு இருக்கும். தப்பான எஜுகேஷன். அசெட் இஸ் ஒன் திங் which gives you money. நீ ஒரு வீடு வாங்கியிருக்க, அந்த வீடை வாடகை விட்டுருக்க, வீடு that is an asset. Whatever money comes to you, that's an asset. புரியுதா? So they will buy asset which is going to give money without any care. For example, ஹோட்டலுக்குலாம் போறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, உள்ள போகும்போது ஒரு மெஷின் வச்சிருப்பான், the body mind body the mass index. கரெக்டா? ஒரு ரூபா காயின் போடுவீங்க, கரெக்டா? பிஎம் கரெக்டா? gets you something. கரெக்டா? சில இடத்துல வெயிட் மிஷின் வச்சிருப்பான், உங்க வெயிட் பார்க்கறது வச்சிருப்பாங்க, ஒரு ரூபா காயின். nobody to handle. டவா போட்டுட்டே இருப்பான், கரெக்டா? அந்த மெஷின் வாங்கி வைக்கிறது தான் அவன் வேலை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஸ்பான்சர் பண்ணா ஒவ்வொரு மணி மெஷின். everybody are going to get money. என்ன அப்படி வாட்ச் பாருங்க, அந்த மெஷின் சொல்றாங்க. புரியுதா? So you are into that. எதுக்கு அங்க திரும்பி போறீங்க? அதனால சொல்லி பாருங்க. I don't say சொல்லி பாருங்க. ஏன்னா யார் நம்ம கீழே வந்திருக்காங்களா, இவர் நம்ம உயிரோட மேல, இவர் நம்ம உயிரோட மேல. அவர் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் நம்ம கொடுக்கணும். கேட்கல இல்ல, நான் சொல்றதுலாம் கரெக்ட் தானா? பிகாஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களால புரிஞ்சு கூட முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்துல இருக்கு. நான் வெபினார்ல சொல்லும்போது கூட சொல்லுவேன், திருபாய் அம்பானி இல்ல, see what type of an empire is created. Yes, he what has happened to Anil. 20-30 நாள் முன்னாடி is giving a testimony. and எதுவும் கிடையாது, அந்த கார்த்தி தான் இருக்குதான். I don't have anything. என் ஒய்ஃபோட ஜுவல்லரி வித்துட்டேன், எல்லாம் வித்துட்டேன், எதுவும் கிடையாது, இந்த கார்த்தி தான் இருக்குதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குழந்தைங்களுக்கு என்னைக்குமே வராது, என்னைக்குமே வராது. மக்களே கடைஞ்செடுத்த மக்கள் கூட வராது. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், 130 சொல்லுவாங்கல்ல, 730 கோடி பேர்ல அபூர்வமான இடத்துல நம்ம இருக்கோம். ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அதனாலதான் எனக்கு டப் நான் பேசுறேன். நான் புரியுதுங்களா? திருப்பி அதை ஆசைப்படும் போது ஐயோங்குது எனக்கு. நம்ம குழந்தைங்க ஆசைப்படும் இல்லையா, அது வேண்டாண்டா சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நான் புத்தி சொல்றேன். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பொறுக்கல, நெஞ்சு பொறுக்கிறது இல்லையே. புரியுதுங்களா? பிகாஸ் நம்ம இருக்கிற இடம், நான் இருக்கிறதுக்காக நான் பேசல, நான் டாக்கிங் வித் தி ஃபேக்ட். யோசிச்சு பாருங்க, ஏதாவது நடக்குமா நமக்கு? நான் சொன்னேன், நீங்க 8 கோடி வந்திருக்கு, நான் என் வீட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்போ நாளைக்கு நான் வரல, நான் கோயம்புத்தூர் கூப்பிடுறாரு, இல்லை வர முடியாதுப்பா, எனக்கு வேலை கொஞ்சம் விட்டுருப்பா, எனக்கு வயசாகிடுச்சு பாங்கிறேன். சரவணன் கூப்பிடுறாரு, அவர் குருசாமி முடியாதுப்பாங்கிறேன். அவர் நிறுத்திட்டு போய் வரவா இல்லை, நான் அவர் கூப்பிட்டு ஏய் பிஸ்னஸ் பண்ணாதேங்கிறேன். என்ன பண்ணுவாரு? உங்க பேர் என்ன? யுவராஜ். யுவராஜ் 4 பேர் கூப்பிடுவாரு, டே அந்த பயில முதல்ல காலி பண்ணு.
இதுதான் ஸ்ட்ரென்த். Reliance may have thousands of employees, they are only employees. You are not employees, you are not working entrepreneurs. You are working for yourself. This same way you are going to work for me. இந்த மாதிரி ஒரு விஷயம், I am going to work for you. இந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. You have to enjoy it. அணுவா ரசிச்சு என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. பிசினஸ் உங்களை தூக்கிட்டு போயிடும். மணி இஸ் அ பை ப்ராடக்ட். புரிஞ்சுக்கோங்க, மணி இஸ் அ பை ப்ராடக்ட். மணி இஸ் நாட் ஆஃப் த ப்ராடக்ட். Put all your focus on all these things. Money will automatically come. புரியுதா? ஸோ தேங்க்யூ. வேற ஏதாவது மணி ஆச்சு? இப்போ நீங்கள் அதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா இல்லை அந்த மாதிரி ஏதாவது பரபரப்பான ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு எனக்கு தெரியல எனக்கு. மேபி இந்த கொஸ்டினே சார், இப்போ நீங்கள் வந்து 50+ வந்து வேலையை டிசைன் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20+, 30+, 40+, ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 35, ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து எல்லாரும் இந்த வேலையை விட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசின விதத்துலையும் சொன்ன விதத்துலையும் வேலையோட சொல்ல இல்லை சி அவங்களுக்கு நான் அட்வைஸ் சொன்னது வேலை இல்லை. Now they are not in job. I don't want you to go get entangled there. அங்க போய் மாட்டிக்காதீங்க நான் சொன்னேன். ஜாப்ல இருக்கீங்க, ஏதோ ஒன்று உங்க வீட்டுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு, அது குந்தாங்க பண்ணிடாதீங்க. நோ 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 இல்லை அந்த மாதிரி வராங்க இல்லைங்களா சார்? இப்போ 35+ல வந்து இப்போ பார்க்குற வேலையை பார்த்துட்டு இதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் எப்படி அப்ரோச் பண்ணி சொல்லிட்டு பண்ணணும் அந்த ஜாபை? ஏன்னா அவங்க பண்ணிகிட்டே தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் எடுத்த மாதிரி ஒரு 50+ல வந்து எடுத்ததை இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பீச் வந்து வெபினாராக இருந்துட்டு எதில் இருந்தாலும் சரி மோட்டிவேட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் வந்து என் இருக்கிற வேலையை விட்டு நான் போய் பண்ணுறேங்கிறப்ப நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நானும் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவன் வந்து நான் எப்படி நான் அப்பா அம்மாண்ட சொல்லிட்டு இதை நான் வந்து கன்வே பண்ணுறது. அடுத்த கொஸ்டின் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராயல்ட்டி இன்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ராயல்ட்டி இன்கம்ன்றது பில்ட் அ ஸ்கீம். அந்த டீமில் பிஸ்னஸ் நடக்க போகுது, மார்க்கெட்டிங் பிளான் படி உனக்கு வரப்போகுது. நீ இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இஸ் கோயிங் டு கெட் பாஸ்ட் ஆன் டு யுவர் வைஃப் ஆர் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பையிங். உங்கள் வீட்டுக்கு வருகிற அந்த மினிமம் வாங்கிட்டீங்கன்னா அந்த செக் பாருங்க உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீ போய் சரவணனுக்கு போய் ஹெல்ப் பண்ணியா, நிர்மலுக்கு போய் ஹெல்ப் பண்ணியா, அப்போ தான் உனக்கு பேமெண்ட் வரும்னு வெஸ்டிங் சொல்லும். ஒன்று சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு 5 லட்சம் வருதா, அங்கேருந்து ஒரு 10 லட்சம் வருதா, அது வாரம் வந்துட்டு இருக்குங்களா? ஃபைன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். அதாங்க, நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையை தயவு செய்து டோன்ட் அதை போய் எதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. வேலையோ வியாபாரமோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்களும் அதை விரும்பி போனீங்கன்னா அங்கே போய் மாட்டிப்பீங்க. அதை போய் அங்கே இருக்கிறவங்க அதை விட்டு வெளியே வரணும். பட் இன்னைக்கு வெளியே வர முடியாது. புரியுதா? They can come out when they have their income 2 to 3 times more. For their salary is around 30,000. And if their income is going to be on a consistent basis 1 lakh a year, then they can think of quitting that job. புரியுதா? புரியுதா? I give you the correct advice. நீங்கள் அங்கே இல்லவே இல்லை, நான் அங்கே போய் மாட்டிக்கிறேன் போது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் விரும்பி போகிறீங்க. அங்கே யார் அங்கே இருந்துகிட்டே இதை பண்ணுறாங்களோ அதை அவங்க விரும்பலை. they want to come out of it. புரியுதா மேடம்? ஏன்னா கான்ட்ராக்டாக பேசலாம்னு வந்துடக்கூடாது உங்களுக்கு. கிளியர் கிளியர். ஸோ அதனால் வேலையை விடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஏன் வேலையை விட வேண்டாம்? இதில் நம்ம என்ன வேலை, முதல் வேலை என்ன? வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இயர்? ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன பண்ணணும்? We have to talk to people. இல்லையா? He is not employed. Who are your friend relatives? அவங்களாம் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்களா? ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா? ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு போய் பேசுவியா? அந்த 10லேருந்து 5 மணிக்குள்ள பேச முடியுமா அவங்கள்ட்ட போய்? let it be Zoom or let it be anything. முடியுமா? முடியாது. அந்த டைம் ஃப்ரீ தானே, அந்த டைம் தான் உன் வேலையும், அது பாட்டு ஆராம்சா பண்ணு.
to 10 o'clock, after 5 o'clock, be full-fledged here. அது வேலையிலேயே இருந்து பண்ணணும்னு வரும்போது அந்த மென்டாலிட்டி வந்துடும். பட் அது இல்லாமல் இப்பயே போகிறப்போ அந்த மென்டாலிட்டி வராது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். பட் எப்போ வேலை விடணும்? இப்போ எனக்கு டீம் வந்து த்ரூடாக ஆயிடுச்சு. சனி ஞாயிறு எனக்கு லீவ் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் பண்ணோன்னா ஐ கேன் கோ டு 2 places 3 places கம் அவுட். இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. புக் அண்ட் கார்னர் ஆயிடுச்சு. மேபி another 1 day or 2 days எனக்கு ஏர்ன் லீவ் சிக் லீவ்லாம் இருக்குமா, அதனால் லீவ் போட்டு அங்கங்கே வாரத்தில் ஒரு நாள் கேப்பில் போட்டு நான் போயிட்டு வந்துருப்போம். கரெக்டாக மை டீம் இஸ் கோன் டு சச் அன் எக்ஸ்டென்ட் that I have to go on every day meet somebody. And that is the time I have to leave the job. 2 things. ஒன்று, உன்னோட இன்கம் ஜாஸ்தியாகுது. அடுத்தது your team is so big. You have to give time to everybody. You have to go meet people. You have to go travel. So daily leave போட்டு இருக்க முடியாது. கரெக்டா? That is the time you have to leave the job. டிஸ்ட்ரிக்ட் பிளான் பற்றி சொல்லி நம்ம வந்து கவர்மெண்ட் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தா கால்ஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐடி போட்டுடுறோம், அதுக்கப்புறம் கால்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாட் ரெஸ்பான்ஸாக இருக்குது சார். அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அதாவதுமா நான் போன தடவை வந்து நான் சொல்லிட்டு போனேன்னா தெரியல. நான் ஆல்சோ மேடம் கேட்கறது புரியுதுங்களா? ஒரு தடவை நல்லா நிறைய பேருடைய கேள்வியாக வெஸ்டீஜ்க்கு பிளான் சொல்லி நம்ம வந்து டவுன்லைனை வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நாட் அட்டெண்ட் த கால்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். முதல்ல பிளான் சொல்லியிருப்பீங்க, பட் பிளான் சொல்லும்போது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னீங்களான்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் ஆல் தட். பிளான் சொல்லும்போது எப்படி சொன்னீங்கன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ இந்த வெபினார்லேயே என்னோட ஜூமில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் பி ஆன் தி பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட், நாட் ஆன் தி ப்ராடக்ட் ஆஸ்பெக்ட். இந்த ப்ராடக்ட் வாங்குற இது வாங்குற அப்படின்னு சொல்லவே மாட்டேன். யுவர் லைஃப், உன் லைஃப் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை வச்சு தான் நான் போவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே நோ ஒய் தே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, என்டையர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ்? ஹண்ட்ரட்ஸ் இல்லைங்களா? இப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க இல்லையா, எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க. அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுக்காகவே பிறந்தாங்களா? சொல்லுங்க. இல்லை. அப்படியே டிசைட் பண்ணாங்க. சொல்லுங்க, எப்படியே டிசைட் பண்ணாங்க? மெடிக்கல் கிடைக்கல, இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. மெடிக்கல் கிடைக்கல. சரி, மெடிக்கல் ஏன் கிடைக்கல? மெடிக்கல் ஏன் வேணும்? மார்க் வேணா மெடிக்கல் போயிடலாமா? எதற்காக யூ ஆர் செலக்டிங் மெடிக்கல் ஆர் இன்ஜினியரிங்? சக்சஸ்ஃபுல் ஃபீல்ட். இன்ஜினியரிங் வந்தாக்கா இல்ல அதுக்கூட கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கலாம். அதனால பாயிண்ட் என்ன? கரெக்டா? அதனாலதான் யூ செலக்ட் ஐ கோ டு இன்ஜினியரிங் ஆர் கோ டு மெடிக்கல். எஸ் ஆர் நோ? சரி, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும். அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆறாம்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் அதை வச்சு நம்ம படிச்சிடலாம் இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. முடியவே முடியாது. பட் யூ ஆர் prepared to stretch there. Why? சமாளிச்சிடலாம் அப்படின்னு. புரியுதாமா? ஸோ அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வந்துட்டாங்களான்னு பாருங்க. வந்திருந்தாங்கன்னா இந்த வேலை நடக்காது. 1. 2, ஏன் எடுக்க மாட்டாங்கன்னாக்கா ஆர்வப்படாது. பார்த்தோம்னா பேசுவாங்க. சாத்தம் சாத்திப்போம். ஹரி கிடையாது. எவனா ஒருத்தன் வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒரு லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் போயிட்டு அப்படினால அழைச்சிட்டு இருக்காங்க. உள்ள பாரு, சதுரங்க வேட்டையை பாடுறான், அங்க பாடுறான், இங்க பாடுறான். அவ்வளவுதான். ஐயோ இந்த அம்மா போடுறதா எழுதாது. புரியுதா? இதுதான் ரீசன். So you have to educate them. That's okay, but you have to first நம்ம குழந்தை பிறந்த உடனே 2வது நாள் பிசிஜி போடணும். கரெக்டா? அதே மாதிரி சைன் பண்ணும்போது பிசிஜி போடணும். யார் இப்படி பேசாதே, I am there, நீங்களோட வரேன். புரிய வைங்க. See, now tell me, நீங்க 120 130 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். கரெக்டுங்களா? இந்த 130 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 130
130 கோடி பேர்ல ஒரு 120 கோடி பேர்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரியுமா தெரியாது? தெரியாதா? தெரியும் சார். சொல்லுங்க ப்ளீஸ் டெல் மீ. 120 கோடி தெரியும். பண்ணிருக்காங்களா நான் கேக்கல. தெரியும். தெரியும். டார்க் சைடு தெரியுமா பிரைட் சைடு தெரியுமா? டார்க் சைடு. ஒரு சின்ன கேக்குறேன். ஒரு கேர்ள் ஒரு பாய் அந்த பொண்ணு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். நேரா போய் ஐ லவ் யூ என்ன கிடைக்கும்? செருப்பு கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஒரு கேர்ள் பாய் லவ் பண்றாங்க, they want to get married. அவங்க அப்பா அம்மாட்ட போய் அந்த பொண்ணை நான் லவ் பண்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் டக்குன்னு சொல்லுவாங்களா? யூ டூ சம்திங் இல்லையா? அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ரோச்சுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான். ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி பெஸ்ட் பிஸ்னஸ் தான் சொல்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி போய் சொல்லணும். இந்த அப்ரோச் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க லிஸ்ட்டை போடுங்க, வீடியோ அனுப்புங்க, வெப்னால பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. புரியுதா? அப்ப நான் அடிக்கவே மாட்டா சொல்ல, செருப்படி விழுகாது. புரியுதா? மேடம் ஆன்சர் யுவர் क्वेश्चन மேடம். ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்றதானே? வேங்கட்டா வந்துட்டே தான் இருப்பாங்க. நேற்று பார்த்தீங்களா ட்ரைனிங்? நேற்று நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். சார் எப்படி ஐடி போடலாம்? எப்படி ஐடி போடலாம்னா இல்லைங்க சார், அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? மேக் அ லிஸ்ட். திருப்பி எல்லாருக்கா சொல்கிறேன், there could be some newcomers who have not come in the last meeting. Make a list. Make a complete list. ஒருத்தர் கூட விடாதீங்க. ஏன் ஒருத்தர் கூட விடாதீங்க நான் சொல்றேன்னா, you will think அவன் என்ன வந்து பண்ண போறான், அது வேண்டாம், அவன் சொன்னா கேட்க மாட்டான். Don't have anything. Because the thing சொல்ற, it's all God. So you put the list. லிஸ்ட் போட்டாச்சுன்னா ஒரு 1000 பேர் நிச்சயமா இருப்பாங்க. கரெக்டா? Every day அந்த லிஸ்ட்டை தரங்க. Just take a 4 or 5 out of it. சின்ன பேப்பர், சின்ன நோட் புக், அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஒரு மார்க். ஸோ தட் திருப்பி அகைன் யூ ஷுட் நாட் டூப்ளிகேட். புரியுதுங்களா? 10 நாள் கழிச்சு தெரியாது உங்களுக்கு எதை எடுத்தோம் என்ன பண்ணுவாங்க. ஸோ ஹேவ் அ ரெக்கார்ட். கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அல்லது நீங்கள் வீட்டில் வெளியே போகிறீங்க, ஓவர் இட் இஸ் காத்தால் காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிடும்போது அந்த லிஸ்ட் எடுங்க. உங்கள் பேருமா? I get that list, Vijayalakshmi. I immediately call to Vijayalakshmi ma'am, how are you? How is our family? All those questions I ask you. You will also reciprocate. அதுக்கப்புறம் டுடேஸ் சிச்சுவேஷன் என்ன மாதிரி கஷ்டமாக நடந்துருக்கு அதை கொஞ்சம் நீங்கள் பேசி நான் பேசுவேன். இட் மே நாட் டேக் 2 minutes. Now I tell you, Vijayalakshmi ma'am, என்னால் அப்படியே அசந்து போகிற மாதிரி அப்படியே அற்புதமான விஷயம். புரிஞ்சுதா? கேட்டுதா? அசந்து போற மாதிரி அற்புதமான விஷயம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அடைமொழிலாம் இல்லை. பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், பியூட்டிஃபுல் கம்பெனி, நோ இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் கிடையாது. அசந்து போற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தேன். ஐ ஸ்டாப். நோ யூ லாஸ்ட் வாட் இஸ் தட் யூ சா? என்ன அற்புதத்தை பார்த்தேன்? Now I tell you, wait now. உங்கள் வாட்ஸ்அப்பில் I'm sending you a video, 1.5 minutes இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. It is doing me miracles. It is doing me miracles worldwide today. நான் யார் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. I have given it. It is doing miracles for me. I know what it is. So just send it, just 1.5 minutes video. Once 1.5 minutes பார்த்தே தீரும். ஏன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஹலோ பாஸ் பண்ணலாமா நிறுத்திடலாமா சொல்கிறதுக்கு வீடியோ முடிஞ்சுப்போம். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூ சீ இட். ஸோ வந்து கேட்பீங்க என்ன சொல்கிறாரு அந்த ஆள் அப்படின்னு என்ன கேட்பீங்க. ஒன்றா விஜயலட்சுமி அந்த ஆள் 22 சம்பாதிக்கலாம். He has made lot of people on lakhs. அது என்ன ஏதுன்னு நான் சொன்னேன்னா, you cannot make head of tape. தலையும் புரியாது, வாழும் புரியாது. Today there is a webinar. I am sending you a link. Correct 7:55. Click the link. Get into the webinar at a place where you have beautiful net.
ஒரு 40-45 மினிட்ஸ் நடக்கும். பி அட்டென்ஷன், தென் வில் டாக். இல்லை ஏதாவது சொல்லு, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லாமல். அப்போ நோ ஐ ஹேவ் டு டேக் கமாண்ட் ஓவர் யூ. விஜயலட்சுமி, ப்ளீஸ் ஃபார் மை சேக், நான் டெல்லிங் யூ ஃபார் யுவர் குட். இந்த ஒரு 40 நிமிஷம் ப்ளீஸ் ஃபார் மை சேக் ப்ளீஸ் பேக். நான் டெல்லிங் யூ ஃபார் குட். ஒரு வேலை அதை பார்த்துட்டு நான் உனக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா யூ காட் எவ்ரி ரைட் டு பனிஷ் மீ. பட் ஐ அஷ்யூர் யூ, after seeing that meeting, you will only come and thank me. I can give you that assurance. So please don't ask any questions. Be empty-minded. Come for the meeting. Cricket, webinar பாருங்க. Then after that, let us talk. எத்தனை நேரம்? 2 minutes or 3 minutes or 5 minutes. கரெக்டா? காஃபி சாப்பிடுவோம், முடிச்சிட்டீங்க. உங்கள் வேலையெல்லாம் பாருங்க. மதியம் காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்களா? Second person. Another 5 minutes. Do your errands. சாப்பிடுவீங்களா? மாட்டீங்களா? அப்போ திருப்பி லிஸ்ட் எழுதுங்க. Third person. மத்தியானம் வடை, போண்டா, பஜ்ஜி, காஃபி, டீ ஆர் காஃபி? ஓகே. அப்போ திருப்பி லிஸ்ட் எழுதுங்க. Fourth person. முடிஞ்சு போச்சு. 8 மணிக்கு வெபினார், 7 மணிக்கு give a call. விஜயலட்சுமி மேம், 8 மணிக்கு வெபினார் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். 7:50 ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப், 10 minutes webinar is going to start. Your job ends. Your job ends. 4 பேர் வராங்களா? வரலாம். Whatever it is. மேலே இருக்காங்க. புரிஞ்சுதா? This is how it is. இதனுடைய மிராக்கிள் என்ன பண்ணணும்னு காமிக்கலாமா உங்களுக்கு? என்ன மிராக்கிள் பண்ணணும்னு காமிக்கலாம் உங்களுக்கு? எவ்வளவு பேர் சொன்னீங்க? இது ஈஸியா ஈஸி இல்லையா? ஏதாவது வேலையை ஒண்ணுமா? 4 பேர். எத்தனை பேர் வருவாங்க? Now tell me, how many people will come and watch the webinar? 2 பேர். ஒண்ணோ ரெண்டோ? ஒண்ணு நிச்சயம்? ஒண்ணு நிச்சயம்? எத்தனை நாள் இருக்கு ஒரு மாசத்துல? 30 days. அப்போ 30 பேர் வந்து பார்க்க போறோம். கரெக்டா? வெபினார் பார்க்கறவங்களுக்கு தெரியும் ரேஷியோ என்னன்னு. ரேஷியோ எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? 20 பேர் 30 பேர் பார்க்கறாங்கன்னா ஐ கேன் ஹோச் ஒரு 20 people will join. கரெக்டா? ஹலோ? கரெக்டா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ எவ்வளோ பேர் ஜாயின் ஆவாங்க? 10 பேர். 5 பேர்? 5 பேர்? 30 பேர் 5 பேர்? எஸ் சார். ஜாயின் பண்ணுவாங்களா? கண்டிப்பா 3 பேருங்க? கண்டிப்பா பண்ணுவோம். ஒருத்தர் கண்டிப்பா சொல்லுங்க, ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாரா? பண்ணுவாங்க. நான் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து இப்போ 50 ரூபாய் நிற்க முடியாது. ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாரா? எஸ் சார். பண்ணுவாரா? இப்போ ஐ ஜாயின் திஸ் மந்த். 30 நாள் ஒர்க் பண்ணிட்டேன். திஸ் பர்சன் ஹஸ் ஜாயின் வித் மீ. சரிங்களா? என் டீம் இஸ் 2. சரிங்களா? ஐ ஹவ் காட் 30 days. He has got 30 days. Same ratio. அடுத்த மாதம் என்ன வரும்? 21 எனக்கு 1. கரெக்டாக? மை டீம் இஸ் நவ் 4. செகண்ட் மந்த் 4. தேர்ட் மந்த் 8. Fourth month 16. Fifth month 32. Sixth month 64. Seventh month 20. Eighth month 256. Ninth month 10th month 11th month 2048. 12th month 4096. So the magic number? Just 1% in 1 month. What is the magic number? 4096. இன்னும் முடியல. இந்த 4096 பேருக்கும் இந்த சொல்ற மாதிரி வராங்க, எல்லாம் ஓகே, அப்புறம் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கலாம்ல? கண்டிப்பா 75% பேர் காணாம போயிட்டான். 25% வந்து இருக்கான். எவ்வளவு பேர் போகுது? ஒரு 1000 பேர். 1000 பேர் 100 பேர்னா 35 லட்சம் ரூபா பிசினஸ். வருமானம் 3 லட்சம் ரூபா.
ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்ட் நம்ம சரி. That's okay. As I always say, prestige business is simple, not easy. புரியுதா? So do anything, do consistently. Don't worry about the sum. Okay? So வேற ஏதாவது இருக்கா? வேகன்சி என்னன்னா ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு போங்க. ஏன்னா அப்பே கேட்டாலும் அப்படியே விட்டு வந்துட்டேன். இஸ் நோ வேகன்சி. இப்போ நீ போய் பார்க்குற இப்போ சொன்னாங்கல்ல சார் லெக்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி இல்லை வர இது முடிச்சிடும். அவர் என்ன கேட்குறாருன்னா இன்னைக்கு 16 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இன்னும் இவ்வளோ பேர் வர வேண்டி இருக்கு, இது இப்படியே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தாரு. உலகம் என்ன நடக்குதுன்னு அவங்க மேடம் சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்துட்டாங்க, இப்போ போனே எடுக்கிறது இல்லை. இப்போ இவங்ககிட்ட போனே எடுக்க மாட்டாங்க. ஒரு 10 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு ஞானம் வரும், அவங்க கிட்ட திரும்பி போக மாட்டாங்க, அந்த ஆட்டம் வரும். புரியுதா? அதான் புரியுதா? இது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நம்ம யாருக்கெல்லாம் போய் பேசுகிறோமோ கரெக்டுங்களா? நான் சொன்னேன் ஐ லவ் யூ, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் வாய் நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் தான் சொல்லுங்க, எப்படி இருக்கும்னு கேட்குறேன். எப்படி ஹவ் டு யூ ஃபீல்? சொல்லுங்க, எப்படி ஹவ் டு யூ ஃபீல்? சொன்னவெல்லாம் ஐயோ சூப்பரா, இது மாதிரி ஒரு விஷயம் வாங்கிட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சிட்டாங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? யூ என்ஜாய் ஆர் யூ வில் நாட் என்ஜாய்? யூ வில் என்ஜாய். கரெக்டா இல்லையா? வரவெல்லாம் ராஜன மாதிரி இருக்கான், கமிட்மெண்ட்ல ராஜனே மிஞ்சறான், எப்படி இருக்கும்? சொல்லுங்க சார். ஹைபோதட்டிக்கலா கேக்குறேன். how do you like? லெவலுக்கு போயிடுவீங்க. கரெக்டா? அன்னைக்கு தான் நான் மிக வருத்தத்தில் இருக்கேன். You know why? Because this business will not last for 1 year. அது மாதிரி ஒன்று நடக்குதுன்னா இந்த வியாபாரம் 1 வருஷம் தாங்காது. பரவெல்லாம் அதே மாதிரி வேலை அதே மாதிரி பண்ணா 1 வருஷத்துல பாப்புலேஷன் தான். ஐயா புரிஞ்சுதா? அது நடக்காது. நமக்கு டாட்டா காமிக்கிறது வரணும், ஃபாரின் போகும்போது நமக்கு மாலை போடும்போது கையெழுத்து வர வேண்டும், அதெல்லாம் நாளைக்கு இருக்காங்க. புரியுதா? இது என்னைக்குமே இருக்கும். 120 150 வருஷங்களா உலகம் ஃபுல்லா நடக்குது, ஒன்றும் நடக்கல. ஏன்னா இந்த ஆளுங்க வேணுங்க, புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வேணும். புரிஞ்சுதா? ஓகே தென் எனிதிங் எல்ஸ்? யா நோ சார் டவுன் லைன்ஸ் எப்படி லெக்ஸ் போடணும்னு சொல்லி சார் 6 லெக்ஸ். ஆமா புரியல. லெக் ஃபார்மேஷன் நம்ம டவுன் லைன்ஸ் போடணும் சார். ஆமா அது எப்படி சார்? ஆல்கோ சி நீங்களா எடுத்துக்கொண்டு யாருக்கு யாரெல்லாம் போறது இதெல்லாம் பண்ணாதீங்க. Don't do all those things. Your relative people coming under one group. Don't distribute them. Distribute பண்ணீங்கன்னாக்கா உங்க வீட்டுக்குள்ள ஒரே சண்டை தான் வரும். புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க, group them under one group. ஒரே friend group, எல்லா இடத்துலயும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது ஒரு தனி சர்க்கிள். இப்போ வேலை ஒர்க் பண்ணுறவங்க அல்லது வேற எங்கேயோ அந்த ஒர்க் பண்ணும்போது போயிட்டு வரவங்க, அது ஒரு தனி ஃப்ரெண்ட் குரூப் இருக்கும். தனித்தனி இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு நீங்களோட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு யாருமே கூட தெரியாது. புரியுதா? அந்த குரூப் அந்தந்த குரூப்புக்கு கீழே போடுது. அதுதான். That's how you have to distribute your legs. To start with, work with around 8 to 10 legs, 8 to 10 groups, because you should need 6 working groups. 6 working groups will not come by just sponsoring 6 people. So, Purida, just by sponsoring 6 people, you will not get 6 working groups. If you have to get 6 working groups, you should have at least 8 or 10. Work with them.
build up to the depth. புரியுதுங்களா? Then think of other things. Don't get into your mind, I have to become crown, I have to become universal crown, I have to become double crown. That will come. அதில் போய் மாட்டாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, புரியுதா? அந்த செடி நல்லா வளரும் போது அந்த செடிக்கு போய் நிறைய தண்ணி கொடுத்து உரம் போட்டு எல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் டபுள் கிரவுன் ஆகணும், நான் யூனிவர்சல் கிரவுன் ஆகணும், புரியுதுங்களா? இந்த வளர்ந்த குரூப்புக்கு ஒரு புதுசாக ஒன்று வருது, இது நல்லா வளர்ந்து தெரியுது உங்களுக்கு, ஸ்பாட் அவுட் நல்லா வந்துட்டு இருக்கு, இப்போ போய் நர்ச்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அதை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஐ டோன்ட் சே அவங்களும் வராங்க, அவங்களோட ஒர்க் பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் போய் அவங்கள புஷ் புல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் யூ டு பிகம் சம் டிசிக்னேஷன். ஏன்னா செடி எப்போ வளருமோ அப்போ நம்ம எழுத்து கொடுத்தாதான் அந்த செடி நல்லா வளரும். நீங்க நினைக்கும் போது அந்த செடி வளராது. சார் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு குரூப் வருது, சூப்பரா வந்துட்டு இருக்கு, வேற குரூப்பே வரல, இன்னைக்கு வேற குரூப்பே வரல, எனக்கு பணம் இல்லை, இன்னைக்கு பணம் இல்லை, என்னைக்குமே பணம் இல்லை. இல்ல இதை நல்லா வளர்த்து விட்டுட்டேன், இதே மாதிரி உங்களுக்கு வருமா வராதா? அழிச்சு செதற எனக்கு பண்ண போ. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எது வளருது அந்த இடத்துல யார் உங்களை பிடிச்சி இழுக்கிறான் அவனோட போய் வேலை செய்யுங்க. நீங்க ஏதோ ஒன்று அடையணுங்கிறதுக்காக அவனை விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் இழுக்கிறான், எல்லாருக்கும் கொடுங்க டைம். நான் சொல்றது புரியுதா? able to catch me? Yes, sir. Very important. You see me. என்னோட எதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் I became a director, second month I became a silver, then I became a gold, then I became a star, then I became a diamond. Stop. Everything grew. Stop. Build depth. Then crown. Again a gap. Then universal crown. So சொல்ல புரியுதா? பட் ஆளே வராங்க, இல்ல இல்ல நான் வரமாட்டேன், அதுவும் பண்ணாதீங்க, தப்பு அது. நான் இப்போ டைமண்ட் ஆகிட்டேன், எனக்கு ஒரு திருப்பி புதுசாக குரூப் வருது, நல்லா பேய் பண்ணி வராதுப்பா, இதில் பாருங்க எல்லாம் முடிச்சுட்டு வரப்பா, புரியுதா? அதுவும் தப்பு. நீயா போய் தூக்கிட்டு வரது தப்பு. எனக்கு அந்த கிரவுண்ட் வேணும், எனக்கு யூனிவர்சல் கிரவுண்ட் வேணும் போய் பிடிச்சிட்டு வரது தப்பு. புரியுதா? புரியுதா? வரப்பட்ட டிஸ்டிங்விஷ். ஸோ தேங்க்யூ. அப்புறம் வேறு ஏதாவது வேணுமா? நீங்கள் வந்து இப்போ வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு அது வந்து சிட்டியில் ஓகே, ரூரலில் அது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் இருக்குது, இப்போ நம்ம வந்து டைரக்ட் சரி வந்து டைரக்டாக போய் பார்க்குறது அப்படின்னு டெக்னாலஜி அப்டேட் பண்ணுவீங்க, ப்ராடக்ட் வந்து இங்கே சிட்டி லைஃப்பில் கிடைக்கும், ரூரல் ஏரியா வந்து கரெக்டான நீடுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்காது இல்லையா, சரியான டைமில் கிடைக்காது. இன்னைக்கு வந்து 100க்கு 90 இடங்கள்ல எல்லாமே இருக்கு சார். எந்த ஊர்ல செல்போன் இல்லை? பிசினஸ் வளர்க்குறதுக்கு செல்போன் ஓகே, அவ்வளவுதான். ப்ராடக்ட் வேணும் இல்லையா, ப்ராடக்ட் எல்லா இடத்துக்கும் போய் கொரியர், எந்த ஊருக்கு கொரியர்? ரூரல் ஏரியாவிலேருந்து சில டைம் எல்லா இடத்துக்கும் போகுது சார், எல்லா இடத்துக்கும் போகுது, எந்த இடத்துக்கு போகல. நான் ஐ டோன்ட் சே 100%, 95% அது இடத்துக்கு போயிடுது. நான் கரெக்ட் சொல்லுங்கள் சார், ஃபியூச்சர் கேட்குறேன். ஃபியூச்சர் வந்து போயே தீரும். ஏன்னா நிறைய சார் ஃபியூச்சர் போயே தீரும். டோன்ட் வரி அபௌட் ஃபியூச்சர். நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக் டைம் வந்து டிஎஸ்சிபியில் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் டிஎஸ்சிபி வச்சுக்க இடத்துல ரூரல் ஏரியா எப்படி ப்ராடக்ட் கிடைக்குங்கிறத நான் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் டிஎஸ்சிபி வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் நான் என்ன புரியல. இல்லை சார், டிஎஸ்சிபி இருக்குது, நம்ம ஆன்லைனில் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஎஸ்சிபி போகப்பட்டார் இல்லையா, அப்போ எப்படி? நான் டிஎஸ்சிபி போங்க, ஆன்லைனில் போங்க, எதுவும் நான் பேசலை. நான் பேசுகிறது என்னென்னா, சுலபமான விஷயங்கள், டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை துரிதமாக செய்யுங்க. மினிமம் இதில் நிறைய பேரை பாருங்கள், நிறைய இதில் எஃபிஷியன்சி பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இதெல்லாம் எஃபிஷியன்ட்டு, நீங்கள் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது பிஸ்னஸ் பீப்புள் தெரியாதா? ஜூமெல்லாம் தெரியுமா தெரியாதா? வெபினாரில் பிஸ்னஸ் பீப்புள் தெரியாதா? பட் இத்தனை நாள் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பாருங்கள், எல்லா ஹோட்டலும் காலி, எல்லா ஹோட்டலும் காலி, எல்லாம் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் அங்கேயே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 4 மாதம் அது பண்ணிட்டான், அவனே அதோட
அடாப்ட் பண்ணும்போது ஏன் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது நான் கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல. புரிஞ்சிருச்சா? We are ready, sir. But rural ரூரல் தான் சார். எந்த ஊர்ல நீங்க நெட் இல்லை, எந்த ஊர்ல நெட் இல்லை, வெரி லெஸ் இல்லையா? இல்லாத ஊர் இல்லை நான் சொல்ல, பட் அது ரொம்ப கம்மி தான் ப்ரொபோர்ஷன். அது கொடுங்க, பட் இருக்கிறத அடாப்டட், மேக் தம் அடாப்டட். சும்மா கேட்குறேன், நம்ம வீட்டில் டிவிலாம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் பாட்டி மார்க் இருக்காங்க, இந்த டிவி ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா? வந்த புதுசு நம்மளோட நீ சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா? அதேதான் பயமாக இருக்கும். புரியுதா? மேக்கிங் அண்டர்ஸ்டாண்ட். பார்க்கறதுக்கு ஏன்னா பழகிறதுக்கு முன்னாடி, செய்வதற்கு முன்னாடி எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழக வச்சுட்டிங்கன்னா இது ஈஸி. பட் பழக வைக்கிறது நம்ம ஓகே. ஸோ தேங்க்யூ. நான் ஈரோடு போன வேறு எதாவது இருக்கா? எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ் யூ நீட்? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? அம்மாவுக்கு எதாவது பேசிட்டு போயிருக்காங்க தெரியல எனக்கு. சொல்லுங்க, வேறு எதாவது வேணுமா? இன்னும் போச்சு பார்த்து தான் இருப்பீங்க. நான் ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு வரேன், எங்கேயே இந்த மாதிரி நல்லா முடிச்சுக்கோங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? வேறு அவ்வளோதானா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அழைப்பு கேட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அழைப்பு கொடுத்தேன். ஐம் வெரி சாரி டு ஹவ் டன் தட் பிகாஸ் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் எங்கேயும் வெளியே வரல. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஐ வாஸ் ஒன்லி ரவுண்ட். எப்படி உங்களெல்லாம் வந்து பார்த்தனோ என்னுடைய என்ன சொல்கிறது கை குழந்த மாதிரி அவங்க, நான் சென்னையிலே இருக்கிறவன், அவங்கள பார்க்கல. ஸோ அதனால் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக போனேன். அதனால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் அவுட். ஸோ இந்த மாதம் அப்படி தீபாவளி கிளம்பும்போது தீபாவளி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த மாதம் போயிட போகிறேடா, எப்படியா போய் பார்த்துட்டு வந்து யாரையா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். அடுத்த ரொம்ப ஷெடியூல் போட்டு வரேன். சரிங்களா? ஐ கிவ் யூ டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார் மை ஷார்ட் நோட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் யுவர் லவ். யூஆர் ஆல் அ கிரேட் ஃபேமிலி. ஐ தேங்க் காட் உங்களை மாதிரி ஒரு அற்புதமான குடும்பத்தை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.